வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். எல்லோரும் நல்லா இருக்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம்லாம் போட்டிருந்தேன். வாரம் வெற்றிலை தீபம் போட்டு வீடியோ எடுக்க முடியல என்னால். ஸோ நான் வாரம் போட்டுன்னு தான் இருக்கேன் வெற்றிலை தீபம் எப்பயும் போல். இந்த தடவை நான் நேற்று வீடியோ எடுத்தேன். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். சொல்கிறேன் இப்போ என்னென்னலாம் பண்ணி. மற்ற நாட்கள் நமக்கு எப்படியோ என்னவோ என்னன்னு தெரியாது. முருகனை நம்புறவாளுக்கு அந்த தெய்வம் இருக்குது அப்படின்னு நம்புறவாளுக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறது ஒரு வரப்பிரசாதம் தான். காலம்பரே சீக்கிரம் எழுந்துண்டு அது அந்த ஓவர் டைம் பார்த்திங்கன்னா காலம்பரை 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9. இதில் நான் எல்லா வீடியோலையுமே இந்த ஓவர் டைம்ங்கிறது நான் சொல்லின்னு தான் இருக்கேன். எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் சொல்கிறதுனால தப்பில்லை. காலம்பரை 6 to 7ங்கிறது கடகடன் டைம் சீக்கிரம் போயிடும். நம்ம இப்படி வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு ஆற்ற பெருக்கி தள்ளி கோலம் போட்டாலே உங்களுக்கு அந்த டைம் 6 to 7 ஆகிடும். ஸோ விடிய காலம்பரை சீக்கிரமாகவே எழுந்துண்டு சுவாமிக்கு புஷ்பம்லாம் வச்சுட்டு காலம்பரை குளிச்சுட்டு ஆற்றெல்லாம் பெருக்கிட்டு சுவாமிக்கு தீபம் ஏற்றிட்டு சுவாமிக்கு புஷ்பம்லாம் வச்சுட்டு விளக்கு முக்கியமான அந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கணும், அதை ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றிட்டு தான் இந்த வெத்தலை தீபம் ஏற்றணும். அதை ஏற்றாமல் நம்ம இது ஏற்றக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆற்றுல இருக்கிற தெய்வம் இருக்கலே அந்த விளக்கை நம்ம ஏற்றிட்டு தான் கீழே வெத்தலை தீபம் ஏற்றணும். அதெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கீழே நம்ம வெத்தலையெல்லாம் நல்லா அலம்பிக்கணும். எல்லா வெத்தலையுமே நல்லா அலம்பிக்கணும். வெத்தலை அலம்பாமல் நம்ம அது சுவாமிக்கு ஏற்றக்கூடாது. வெத்தலை பார்க்க வைக்கிறோமோ நெய்வேத்தியம் பண்ணணும், அதையுமே அலம்பிட்டு தான் நீங்கள் எப்போவுமே வைக்கணும். எல்லா வெத்தலையுமே நல்லா அலம்பிண்டு காம்பும் நுனியும் எடுத்துட்டுருங்கோ. சந்தனம் குங்குமம் எங்கெங்கெல்லாம் எல்லா இடத்துல வைக்கணுமோ எல்லாம் வச்சுருங்கோ. அதே மாதிரி சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அகல் விளக்கெல்லாமே முதல் நாளே நல்லா அலம்பி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அகல் விளக்குலையுமே சந்தனம் குங்குமம் கட்டாயம் வச்சுக்கோங்க. எல்லா அகல் விளக்குலையுமே உங்களால் முடிஞ்சுன்னா நெய் தீபம் அல்லது இல்லை அப்படின்னாக்கா நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் விட்டுக்கோங்க. பஞ்சு திரி இருந்தால் அது பண்ணுங்க. இல்லைன்னா சிவப்பு திரி இருக்கணும், அது வச்சு நம்ம ஏற்றலாம். எல்லாத்துலேயும் எண்ணெய்லாம் விட்டுட்டு திரியெல்லாம் போட்டுட்டு முருகனை நல்லபடியாக வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேண்டுதல், என்ன கஷ்டத்தில் நீங்கள் இருக்கீங்க, என்ன துயரத்தில் இருக்கீங்க, ஒரு நிமிஷம் அந்த சுவாமியை நீங்கள் முருகனை நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு ஜலம் கட்டாயம் வரும். மனசில் என்னெல்லாம் கோரிக்கை இருக்கோ முறையாக சுவாமிகிட்ட வேண்டுதல். நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, அந்த வேண்டுதல் உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளாக இருக்கணும். உங்களோட வேண்டுதலாக இருக்கணும். ஒன்றா நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல வேண்டுதல், நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், லோன் வாங்கணும், லோன் டிரான்சாக்ஷன் ஆகணும், உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வயசானவா இல்லை நோய் இருக்குது அதுலேருந்து நான் விடுபடணும், இல்லைன்னா கஷ்டத்தில் இருக்கேன் இதுலேருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னு உங்களோட நியாயமான கோரிக்கைகளாக கட்டாயமாக அது இருக்கணும். அந்த மாதிரி வேண்டுதனால மட்டும் கட்டாயமாக சுவாமிகிட்ட வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். தொடர்ந்து நீங்கள் ஏற்றுங்கோ, வழிபடுங்கோ. ஒரு கோரிக்கை அப்படின்னாக்கா தொடர்ந்து ஒரு மண்டலம் 48 வாரங்கள் வேண்டிக்கோங்க. அல்லது இல்லை அப்படின்னாக்கா 9 வாரங்கள் எடுத்துக்கோங்க. பீரியட்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குனாக்கா அந்த ஒரு வாரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துலேருந்து கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக 9 வாரங்கள் 11 வாரங்கள் இல்லைன்னா 48 மண்டலம் அந்த மாதிரி வெத்தலை தீபம் விடாமல் ஏற்றிட்டே வாங்க. நம்ம ஒரு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அதோட பலன் கண்டிப்பாக கட்டாயம் கிடைக்கும். இதை நம்ம காசோ பணமோ யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. நம்ம ஆற்றுல நம்ம செலவு பண்ணி வெத்தலை வாங்கி சுவாமிக்கு வெத்தலை தீபம் போட்டு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும். அவருக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா தினை மாவும் தேனும் தான் மிகவும் உகந்தது. அது உங்களால் பண்ணி தினை மாவில் ஏதாவது பாயசமோ, திணை பாயசம், திணையில் கேசரி ஏதாவது செய்ய முடியுமோ, இல்லை தேன் அது மாதிரி வச்சு உங்களால் என்ன நெய்வேத்தியம் பண்ண முடியுதோ அதை வச்சு பண்ணுங்க. ஒன்றுமே பண்ண முடியலன்னா பசும் பால் வைங்க, இல்லைன்னா வாழைப்பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க. ஏன்னா கட்டாயமாக சுவாமிக்கு பட்டினி போடக்கூடாது. அவருக்கு ஒரு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு உங்கள் மனசெல்லாம் நல்லா உருகி அதை வேண்டுதல் வேண்டி பக்கத்தில் ஏதோ கோவில் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு வாங்க. உங்களால் அன்றைக்கி என்ன பாராயணம் பண்ண முடியுமோ அதை கட்டாயம் பண்ணுங்க. வேல்மாறல், கந்த சஷ்டி, கந்தர் அனுபூதி, திருப்புகழ் என்ன படிக்க முடியுமோ அதை கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்க. உங்களோட வேண்டுதல் எல்லாமே நடக்கும். தொடர்ந்து எல்லாமே செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் வீண் போகவே போகாது. கட்டாயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். முருகன் உங்களோட தான் இருக்கார், உங்களோட துணையாக இருக்கார். நான் யதார்த்தமாக நினச்சிட்டேன் என்னென்னா என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயந்தான்.
செவ்வாய்க்கிழமை ஆனதும் முருகா நீ என்னோட தான் துணையாக இருக்க அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக எனக்கு உன் ரூபத்தில் ஏதாவது ஒரு நம்பிக்கை காட்டுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு செய் அப்படின்னு சொன்னேன். அது செவ்வாய்க்கிழமையே எனக்கு காட்டணும்னு சொல்லி நான் மனசில் நினச்சிருந்தேன். ஆனால் நான் ஆற்றுக்குள்ளேயே இருந்தேன், வெளியிலே வராதனால எனக்கு விஷயம் எதுவுமே தெரியல. செவ்வாய்க்கிழமையும் போயிடுத்து. ஆஸ் யூஷுவல் நான் சாமியெலாம் நல்லபடியாக கும்பிட்டு என்னோடய வேலையில் ரொட்டீன்ஸ்லாம் நான் பண்ணிட்டுருந்தேன். ரொட்டீன்லாம் பண்ணிட்டுருந்தேன். சுவாமியை நெய்வேத்தியம் பண்ணுறது, தீப துபாதனை காட்டுறது, கந்த சஷ்டி படிக்கிறது, அதெல்லாமே ஆஸ் யூஷுவல் போயிட்டுருந்தது. புதன்கிழமையும் ஆச்சு. அன்றைக்கி எப்படி போல் ஒன்றுமே தெரில. வியாழக்கிழமை காலம்பரே வாசல் வச்சு கோலம் போடும்போது கரெக்டாக மயில் என்னை தாண்டி என் கண்ணில் பட்டுட்டு அப்படியே நடந்து போகிறது. நான் நினச்சிருந்தேன், அதே போல் நடந்தது. அதுதான் முருகன் என் கூட இருக்கிறது. ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. உண்மையாகவே கடவுளை நான் ரொம்ப நம்புகிறேன், ரொம்ப தீவிரமாக நான் நம்புகிறேன். முருகன் வேண்டுதல் நான் நினைப்பேன், அது கட்டாயம் நடக்கும். முருகனை நம்புங்க, எல்லாமே கட்டாயமாக நடக்கும்.